ஹாய். இந்த பிள்ளைங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் இந்த பதிவு. எல்லா அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் தான் இந்த பதிவு. இந்த பசங்க பண்ணுறாங்க பாருங்க, வயசு பசங்க பண்ணுற அழிச்சாட்டம் அப்பா தாங்க முடியல. இந்த ஒரு வண்டி கத்துற சவுண்டு பாருங்கள், ஒரு கேட்கும் பயங்கரமாக பண்ணி கத்துற மாதிரி ஒரு வண்டி சவுண்டு கேட்கு பார்த்தீங்களா? வண்டி பசங்க ஓட்டினானுங்கண்ணா ரோட்டில் அப்படி ஓட்டுறானுங்க வண்டி பசங்க, தாறு மாற தலைகீழ. அவனும் அழியிறது இல்லாமல் கூட வரவனையும் சேர்த்து அழிக்கிறானுங்க இந்த பசங்க, வண்டி ஓட்டுற பசங்க. எனக்கு ரொம்ப நாளாக வாதங்கம், எவனாவது வண்டியை சர்றன்னு இழுத்தானா அவனை அப்படியே பிடிச்சின்னு இழுக்கணும்னு நமக்கே வருது. இந்த போலீஸ்காரங்களாம் என்ன தான் பண்ணாங்களே தெரியல. யார் தான் என்ன தான் பண்ண முடியும்? அவன் சரியாக இல்லைன்னா ஊரில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் நான் என்ன திரும்ப சொல்கிறேன், ஒன்று இந்த பேரண்ட்ஸுக்கு தான் சொல்கிறான் ஃபஸ்ட்டு. இது பேரண்ட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளிகேஷன் போடுறோம். என்ன தெரியுங்களா? பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, 18 வயசு ஆகாத பசங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ வண்டி வாங்கி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பசங்க மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் வண்டியை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவன் என்ன வேணால் தலைகீழ நிற்கட்டும், என்ன வேணால் கேட்கட்டும், என்ன வேணால் பேசட்டும். ஒரு பேரண்ட்ஸாக இருந்துக்கிட்டு நம்ம அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சிக்கி சின்ன பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை டேலி பண்ணால் அவன் வந்த உடனே எல்லாம் வேணும்னு கேட்குறானுங்க. அந்தந்த வயசு வரதுங்காட்டியுமே எல்லாம் வேணும்னு கேட்குறானுங்க. அவனுங்களுக்கு எதுக்கு நம்ம வண்டி வாங்கி கொடுக்கணுங்கிறேன் நான். எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? வண்டியை வாங்கி கொடுத்துவிட்டு அவன் தான் தில்லை காட்டுறதுக்கு அந்த வண்டியில் தான் போய் காட்டுறான். ஏன்? அப்பா அம்மா பார்த்ததுல காமிக்கலாம் தில்லை, சம்பாதிக்கிறதுல காமிக்கலாம் தில்லை, படிக்கிறதுல காமிக்கலாம் தில்லை, எதுலேயுமே காமிக்கிறது இல்லை. அந்த தில்லா போகிறன்னு போய் மல்லாக்கடிச்சு விழுந்து இருக்கிறவங்க கூடி இங்கே எடுத்து நாசமாக போகிறதுக்கு தான் வந்து இந்த பசங்க அலையிறானுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லா பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு பசங்களுக்கு மெச்சூர்டு ஆகாத பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் வண்டி வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி மீறி வண்டி வாங்கி கொடுத்தா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் தெரியுங்களா? யாரெல்லாம் வந்து ஏஜுக்கு முன்னாடி மெச்சூர்டு ஏஜுக்கு முன்னாடி வண்டியை ஓட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைன் போடணும். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து 25,000 அபராதம் போடணும். இல்லைன்னா வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸுக்கு தண்டனை கொடுக்கணும், ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் பேரண்ட்ஸும் அடங்குவாங்க, பிள்ளைங்களும் அடங்குவாங்க. என்னென்னவோ கவர்மெண்ட் சட்டம் போடுது, என்னென்னவோ சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயத்த மாற்றுறாங்க, கொண்டு வராங்க. ஏன் இதை கொண்டு வந்தானே? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சீரியஸ்லி சொல்கிறேன் நான். ரொம்ப 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 நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம் ஒன்று.